திமுக அரசுக்கு அதிமுக தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் சட்டமன்றத்திற்கு இன்று அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். பின்னர் அவையில் அதிமுக உறுப்பினர்களை பேச அனுமதி கோரியும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று கூறி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அது தொடர்பாக பேசிய முதல்வர் ஸ்டாலின், அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையில் வந்துள்ளனர். காவி உடையில் வராமல் கருப்பு உடையில் வந்திருப்பது மகிழ்ச்சி என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும், தனது முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும். அந்த தகுதி இல்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். நாங்கள் இருக்கும் போதே நீங்கள் பேசியிருக்க வேண்டும். எங்களை வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சர் பதில் கூறிக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பேச வாய்ப்பளித்து பேசியிருந்தால் அவையில் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை. ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருந்த போதும் பிரதமர் தமிழ்நாடு வரும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டார். இப்போது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதும் வெண்குடை பிடித்து வரவேற்கிறார். இப்போதைய முதல்வர் வெண்குடை வேந்தராக இருக்கிறார். வீரத்தை பற்றி நீங்கள் பேசலாமா? ஒரு கட்சி வேண்டும் என்றால் வேண்டும், வேண்டாம் என்றால் வேண்டாம். ஆனால் திமுக அப்படி நடந்து கொள்ளாது. திமுக தனது கூட்டணி கட்சிகளை அடிமை கட்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துவிட்டும் அங்கே இருக்கின்றன. திமுக தனது கூட்டணி கட்சிகளை வளரவிடாது. திமுகவோடு கூட்டணி சேரும் கட்சிகள் எல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்துவிடும். எனவே அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர் சபாநாயகர் அப்பாவு ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்கிறார். அவையின் மரபுப்படி எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும். எதிர்கட்சியான அதிமுகவுக்கு தான் முதலில் பேச வாய்ப்பு தர வேண்டும். ஆனால் திமுக கூட்டணி கட்சியினருக்கு எல்லாம் வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த மார்ச் மாதம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு விநியோகம் செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் 4 நாட்களுக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையில் கிடைத்த ஆவணங்களின் படி ரூபாய் 1000 கோடி முறையீடு நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்தும் டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது. இது தொடர்பாக ஒரு வழக்கையும் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கையும் நீதிமன்றத்தில் தொடுத்தது. மேலும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக மேல் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்நிலையில் வழக்கின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தங்களை விடுவித்துக் கொண்டனர். அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வேறொரு அமர்வுக்கும் இந்த வழக்கை மாற்றினார். ஆனால் இவ்வழக்கை எதிர்கொள்ள டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இந்த வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது. இது குறித்து சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. தமிழக அரசின் கீழ் இயங்கும் டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை ஏன் அம்மாநில உயர் நீதிமன்றமே எடுத்து விசாரிக்க கூடாது? அதை ஏன் வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்? சென்னையில் வழக்கு விசாரணை நடந்தால் மாநில அரசின் தில்லுமுள்ளுகள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்றுவிடும் என்பதால் இவ்வாறு அரசாங்கம் செயல்படுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.